நம்ம நேற்று படிச்சிருப்போம். ஓகே, இந்த மீகா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது மறுபடியும் ஸ்க்ரீனில் வாசிக்கலாம். அவள் பிரசவித்து பிள்ளையை பெற்றெடுக்கும் காலம் வரை அவர்களை கைவிடுவார். பின்பு அவருடைய சகோதரர்கள் மீதியாக இருப்பவர்கள் இஸ்ரவேல் புத்திரத்தில் திரும்புவார்கள். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பகிரங்க வருகையில் நடக்கக்கூடியதான ஒன்று. அதுக்கு பிற்பாடு தான் 1000 வருட அரசாட்சியை நடக்க ஆண்ட வைக்கிறார். ஓகே, இங்கே நல்லா ஸ்க்ரீன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் நல்லா பாருங்கள். இதை பார்க்கும்போது இங்கே 7 வருஷம் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 வருஷம், இது ஒரு 3 வருஷம். ஓகேங்களா? இது சிலுவை போட்டிருக்கோம். இது சச்சுடைய ஏஜ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க. அவர் வருகை இந்த பிளேஸ் தான் அவர் வருகை, ரகசிய வருகை. நம்ம சபையின் காலத்தில் இதுக்கு உள்ளே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த சபையின் காலத்துக்கு உள்ள இது இயேசு கிறிஸ்து வருகை, அதாவது ரகசிய வருகை, மணவாளை திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரை 7 வருஷ உபத்திரவ காலம். அதில் முதல் 3 வருஷ உபத்திரவ காலம் பார்த்திங்கன்னா இந்த ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்கக்கூடியதான காரியம். அதாவது இதில் 6லேருந்து இருக்குது, 6லேருந்து 10 வரை. அதுக்கப்புறம் தான் உபத்திரவ காலம் நடக்கும். இந்த 3 வருஷம் தான் உபத்திரவ காலம் நடக்குது. இந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 1000 வருட அரசாட்சி நடக்க இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் போட்டிருப்பீங்க 1000 வருட அரசாட்சி. இங்கே பாருங்கள் செகண்ட் கம்மிங்னு போட்டிருக்கோம். இந்த செகண்ட் கம்மிங் குறித்து தான் அந்த மீகா தெளிவாக அறிவித்தான். முதல் கம்மிங் இங்கே சிலுவை போட்டிருக்கோம் பாருங்க. இந்த சிலுவை தான் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையாக மனிதனாக பிறந்த இந்த காரியம். ரெண்டாவதாக பார்க்கும்போது இந்த செகண்ட் கம்மிங், அதாவது யூதர்களுக்காக ஆண்ட வருகை, பகிரங்க வருகை. மூணாவதாக பார்க்கும்போது 1000 வருட அரசாட்சி. இதை குறித்தும் மீகா தெளிவாய் சொல்லியிருந்தார். சபையின் காலத்தை குறித்து மீகாக்கு அறிவிக்கப்படாமல் இயேசு கிறிஸ்து பிறக்கிறது குறித்தும், அது மட்டும் இல்லாமல் பகிரங்க வருகை குறித்தும், அது மட்டும் இல்லாமல் 1000 வருட அரசாட்சி குறித்தும், லாஸ்டாக அவர் நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்து குறித்தும் இந்த மீகாவுக்கு தேவனாய கர்த்தரை வெளிப்படுத்தியிருந்தார். இங்கே இன்னும் அழகாக பார்க்கும்போது 7 வருஷம் உபத்திரவ காலத்தை பார்க்கும்போது முதல் 3 வருஷம் அமைதியின் காலம் நடக்கும். அடுத்தபடியாக இருக்கிறதான இந்த 3 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நாட்கள்லாம் அந்த 7 எக்காலங்கள், 7 கலசங்கள், 7 இடிகள், இதெல்லாம் பார்க்குறோம்ல. 3 பங்கு அழிகிறது எல்லாம் வெளிப்படுத்த நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல. அது எல்லாமே எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில், அதாவது செகண்ட் இருக்கிறதான 3.5 ஆண்டுகளில் இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே மீகாவே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வருகிறதான அழிவு, நன்மைகள், தீமைகள் எல்லாவற்றையும் அந்த மீகா அறிவித்திருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். எனவே இதை குறித்து தான் இங்கேயும் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். இங்கே நம்ம பார்க்கும்போது பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து மொத்த வேதாகமத்தையும் நம்ம அப்படி ஜஸ்ட் பார்த்துட்ருக்குறோம். இது ஓல்டு டெஸ்ட்மெண்ட், அதாவது பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து முதல் பிறப்பு, மனுஷனாக பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் சபையின் வருடங்கள், நாமெல்லாம் சபையின் காலத்தில் வாழ்கிறோம். இந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கோம் இல்லைங்களா? இந்த அம்புக்குறி தான் பார்த்தீங்கன்னா ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுது பரலோகத்துக்கு. இங்கே நீங்கள் தொடர்ச்சி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக என்ன செய்ய போகிறாரு? இந்த பூமிக்கு வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வராரு, எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. இந்த காலகட்டத்தில் சபைக்காக மறுபடியும் வரப்போகிறார். சபையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுற மேலே மறுபடியும் இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சிக்கு இந்த பூமிக்கு வரப்போகிறாரு. 1000 வருஷம் இந்த பூமியிலேருந்து ஆட்சி செய்ய போகிறாரு. அதுக்கப்புறம் வெள்ளை சிங்காசனம் வருது. அதுக்கப்புறம் பெரிய ஒரு நியாய தீர்ப்பு வருது. லாஸ்ட் ஒன், புதிய வனம், புதிய பூமி, புதிய எருசலேமுக்குள்ள நம்ம பங்கடைய போகிறோம். இதுதான் வேதாகமம் முழுசு தான். நம்ம இருக்க காலம் இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த காலத்திற்கும் இடையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் திருச்சபையாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆமென். தொடர்ச்சியாக வாசிக்கும் போது 1000 வருட அரசாட்சி சமாதானமாக இருக்கும். இந்த 1000 வருட அரசாட்சி என்பது மிக சமாதானமாக இருக்கும். இஸ்ரவேலை நிச்சயமாக அவர் கூட்டுவேன் என்று சொல்லி, இன்றைக்கெல்லாம் இஸ்ரேல் தேசம் உடஞ்சி பிரிஞ்சிருக்கிறது. எப்பொழுது பார்த்தீங்கன்னா எருசலேம்